இங்க ஒரு பையன் அவங்க அப்பா கூட குப்பை வண்டியில ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிறப்ப இவன் கூட படிக்கிற இன்னொரு பையன் அவங்க அப்பா கூட வண்டியில போறப்ப இவனை பார்த்து இந்த பையன் நக்கலுக்குன்னு சிரிக்கிறான். அதெல்லாம் பார்த்தும் பார்க்காத மாதிரி அவங்க அப்பாட்ட ஒரு சாக்லேட் கேட்கிறான். அவங்க அப்பாவும் அந்த கடைக்கு வந்து சாக்லேட் எடுக்கிறாரு. அவர் அந்த பாக்கெட்குள்ள கையை விட்டு அந்த சாக்லேட்டை எடுக்க போகும்போது அந்த கடைக்காரன், யோ கையடியா, எங்கெங்கே கையை வச்சுட்டு வந்து இந்த சாக்லேட் எடுத்தனா என் கடையில வந்து எவன் சாக்லேட் வாங்குவான்னு திட்டுறான். இந்த சின்ன பையனுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு, இது மாதிரி நம்ம அப்பாவை திட்டுறாங்களேன்னு. அவங்க அப்பா குப்பை பொறுக்கிற வேலை பார்க்கறாரு. அதனால சுத்தி உள்ள எல்லா மக்களுமே அவங்க அப்பாவை கேவலமா தான் பாக்குறாங்க. இந்த பையன் ஸ்கூல் விட்டு அவனோட ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கும் போதே அந்த ஃப்ரெண்டோட அப்பா வராரு. டேய் இங்க வாடா, அவங்க அப்பாவே ஒரு குப்பை பொறுக்கிறவன், அவன் கூட போய் சுத்திட்டு இருக்க, அது மட்டும் இல்லாம அவன் குடுக்கறதுனா வேற சாப்பிட்டுட்டு இருக்க, அதுல என்னென்ன கருமோனா இருக்குமோன்னு அவங்க அப்பா இவனை திட்டுறாரு. அதெல்லாம் பார்த்த இவன் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுறான். ஒரு நாள் அவங்க வீட்டுல எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப இந்த பையன் அவங்க அப்பாட்ட சொல்றான், நீ இது மாதிரி குப்பை பொறுக்கிற வேலைக்குனா போகாதப்பா, வேற ஏதாச்சும் வேலைக்கு போப்பான்னு சொல்றான். ஆனா அவங்க அப்பா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்க மாட்டாரு. அந்த ஊரோட எம்எல்ஏ வெள்ளையஞ்சொல்லையுமா வந்து அங்க குப்பை பொறுக்கிற வேலையனா பாக்குறாரு. சுத்தி உள்ள எல்லா மக்களும் கைத்தட்டி பாராட்டுறாங்க. இதனா பார்த்த இந்த பையன், நம்ம அப்பாவும் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டைனா போட்டா நம்ம அப்பாவையும் பாராட்டுவாங்கன்னு அவங்க அப்பாவை போட சொல்றான். அந்த ட்ரெஸ்ஸனா போட்டு வந்து அந்த ஊர் முன்னாடி நிக்கிறப்ப அந்த ஊர்ல உள்ள எல்லா மக்களும் நக்கல் லையாண்டிக்குன்னு கேவலமா இவரை பார்த்து சிரிக்கிறாங்க. இருந்தாலும் தன்னோட மகனுக்காக இந்த அவமானங்கள் எல்லாம் பொறுத்துக்கிட்டு அவனை கூட்டிட்டு போய் அந்த ஸ்கூல்ல விட்டுட்டு வராரு. இவரோட ட்ரெஸ்ஸனா மாத்திட்டு அந்த குப்பை பொறுக்கிற வேலையை ஆரம்பிக்கிறாரு. அதனா பார்த்த இந்த பையன் அவங்க அப்பா மேல கோவப்பட்டு அவங்க அப்பாட்ட பேசாம போயிட்டுறான். ஒரு நாள் அந்த பையன் டிவி பார்த்துட்டு இருக்கும் போது அந்த டிவி நியூஸ்ல சொல்றாங்க, இது மாதிரி எல்லா பக்கட்டும் குப்பைகள்லாம் சரியா அல்லாதனால டெங்கு மலேரியானா பரவிட்டு வருது. இதனா பார்த்த இந்த பையனுக்கு ஒரு விஷயம் புரிய வருது, நம்ம அப்பா நம்ம ஊர் மக்களுக்கு நல்லதுதான் பண்ணிட்டு இருக்காருன்னு. இதனா பார்த்த இவன் அவங்க அப்பா கூட போய் உதவியும் பண்றான். இவங்க போற இடத்துல அங்க ஒரு மாரியம்மன் கோவில் இருக்கு. அந்த கோவில்ல அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சொல்றாங்க, எல்லா ஊர்கள்லயும் டெங்கு மலேரியான்னு பரவி எல்லா ஊர்களும் பாதிக்கப்பட்டிருக்க ஆத்தா, நம்ம ஊர்ல டெங்கு மலேரியான்னு எந்த நோய்களும் வரல, அதுக்கு நீ தான் காரணம்னு அந்த மாரியம்மனை கையெடுத்து கும்பிடுறாங்க. இதனா பார்த்த சின்ன பையன் ஒன்னு நினைக்கிறான். அவன் என்ன நினைக்கிறான்னு உங்களுக்கு தோணுனதை கீழே கமெண்ட் பண்ணுங்க.